ஓகே சூப்பர் கலங்க சார். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, போட்டு தூங்குங்க. வணக்கம். உங்கள் நான் சேலம் ஜிபி பிச்சுமணி. இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில கெவின் ஜோசப் இயக்கத்தில் விஜய் விஸ்வா, நலிப் ஜியா, மகானா, சஞ்சீவி, ஜான் விஜய், மதுமிதா உள்ளிட்ட நட்சத்திரங்கள் நடிப்பில் உருவாகியிருக்கும் படம்தான் கும்பாரி. இந்த படத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம். இருந்து ஒன்றாகவே வாழ்ந்து வருகிறார்கள். விஜய் விஸ்வா மீது நாயகி மகானாவுக்கு காதல் மலர்கிறது. இந்த காதல் விவகாரம் மகானாவின் அண்ணன் ஜான் விஜய்க்கு தெரிய வர அவர் எதிர்ப்பு தெரிவிப்பதோடு விஜய் விஸ்வாவை மிரட்டுகிறார். நண்பனை மிரட்டும் ஜான் விஜயை எதிர்க்க நலிப் ஜியா ஒரு சபதம் எடுக்கிறார். விஜய் விஸ்வா மற்றும் மகானாவுக்கு திருமணம் செய்து வைப்பேன், நான் உயிருடன் இருக்கும் வரை அதை யாராலும் தடுக்க முடியாது என்று சவால் விடுகிறார். அதன்படி நண்பனின் திருமண ஏற்பாடுகளை நலிப் ஜியா கவனிக்க, மறுபக்கம் தங்கையை எப்படியாவது மீட்க வேண்டும் என்ற முயற்சியில் ஜான் விஜய் ஈடுபடுகிறார். இதற்கிடையில் நலிப் ஜியா திடீரென்று காணாமல் போகிறார். அவரை ஜான் விஜய் தான் கொலை செய்திருப்பார் என்று நினைத்து விஜய் விஸ்வா நீதிமன்றத்தில் முறையிடுகிறார். ஆனால் நலிப் ஜியா காணாமல் போனதற்கு ஜான் விஜய் காரணம் இல்லை என்பது தெரிய வருகிறது. நலிப் ஜியா என்ன ஆனார்? அவர் சொன்னது போல் நண்பன் விஜய் விஸ்வாவுக்கு திருமணம் செய்து வைத்தாரா இல்லையா என்பதுதான் குமாரி படத்தின் கதை. படத்தில் சில காட்சிகளில் வசனம் கைத்தட்டல் ஓரளவுக்கு பெறுகிறது. பருத்தி வீரன், சரவணன், சாம்ஸ், செந்தில் குமாரி, காதல் சுகுமார் என அனுபவம் உள்ள நடிகர்கள் இருந்தும் அவர்கள் சரியாக பயன்படுத்தப்படவில்லை. கதையை எழுதி டைரக்ட் செய்திருக்கும் கெவின் ஜோசப் சிறிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்க வேண்டும் என முயற்சி செய்திருக்கிறார். மொத்தத்தில் கும்பாரி படம் ஓரளவு சுமார்தான். நன்றி, வணக்கம்.